வணக்கம் மக்களே. என் பேர் வந்து சுகுமார். நான் வந்து சௌமியா எஸ்டேட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சைட்டு வந்து ரெடில்ஸ் சோழவரத்தில் இருக்குது. ஸோ அதுக்காக வீடியோ தான் இது. இப்போது நம்ம மாதாவரத்துலேருந்து நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் அதை லைவாக நம்ம வந்து இப்போது கேப்சர் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாதாவரம் ரவுண்டானாவில் இருக்கோம். மாதாவரம் ரவுண்டானாவில் இருந்து நம்ம ரெடில்ஸ் சோழவரம் நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ இதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எப்படி போகணும், அந்த ரூட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மாதவரம் ரவுண்டாக நான் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து நம்ம ரெடில்ஸ்லேருந்து நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதுக்கான லைவ் வீடியோவும் நான் உங்களுக்கு போட போகிறேன். சும்மா நம்ம பேசுகிற மாதிரி சரி, ஓகே மகளே. இப்போ இந்த ரவுண்டானா வந்து எந்தெந்த ரோடு எந்தெந்த சைடு போகுதுன்னு நான் இப்போ சொல்லிடலாம். ஸோ இப்போ இது காட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ரோடு. ஸோ இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் போகிறதுக்கு, அந்த ஹார்பர் இன்னொரு ஹார்பர் போகிறதுக்கான ரோடு அது. இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அண்ணா நகர். ஸோ அண்ணா நகர், கோயம்பேடு, வலசரவாக்கம் அந்த மாதிரி போகிற ரோடு. இது வந்து நம்ம வட சென்னைக்கு போகிற ரூட். ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து வட சென்னை ரூட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாதாவரத்துலேருந்து கிளம்பிட்டோம். மாதாவரத்தில் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7:23, ஆக்சுவலாக 7:23 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம ரெடில்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ரெடில்ஸ்லேருந்து நம்ம சைட்டுக்கு ஆக்சுவலாக போகிறது நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா, புழலோட சிக்னலில் இருக்கும் இப்போ நம்ம. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போட லைவ் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:23 நம்ம மாதாவரத்துலேருந்து எடுத்தோம். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 7:31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் வந்து நம்ம மாதாவரத்துலேருந்து ரெடில்ஸுக்கு வந்துருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ளே போனால் ரெடில்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர். ஸோ இப்போ பாருங்கள், ரேவதி ஸ்டோர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் மெயின் ஜங்ஷன் ஆக்சுவலாக. ரெடில்ஸ் இதில் போனால் ரெடில்ஸ் வரும். இப்படி போனால் நம்ம சைட்டுக்கு இப்போ நம்ம இங்கேருந்து ரெடில்ஸ்லேருந்து நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ டைமிங் பார்த்துக்குங்க, 7:31. ஸோ இங்கேருந்து நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ லைவாக பார்க்கலாம் வாங்க. சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 2 வழியாகவும் நம்ம போய்க்கலாம். உங்களுக்கு டோலை நான் வந்து போகக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த சைட்லேயும் போய்க்கலாம். நம்ம டோல் வழியாக போனால் இப்படியும் போகலாம். ஸோ இப்போ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்புறமா உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைட்டு தான் ஆக்சுவலாக. ஸோ இது உள்ளே போகிறோம். இப்போ ரைட்டில் போகிறோம் நம்ம. ஸோ நீங்கள் வந்தால் லைவாகவே இந்த வீடியோ பார்த்துட்டே நம்ம சைட்டுக்கு வரலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ எனி டைம் பஸ் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், வந்துகிட்டே இருக்குது பஸ் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் வழி வரும். இந்த ரைட் வழியாக நம்ம போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு வந்து காரனோடை வந்துடும். காரனோடை அப்படி அந்த பொன்னேரி அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் போகணும். ரைட் எடுக்கணும் நம்ம ஆக்சுவலாக. இதுதான் சோழவரம் ஜங்ஷன் ஆக்சுவலாக.
ஸோ நம்மளோட சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு இது இங்கே ஒன்று இருக்குது. ஸோ சௌமியா எஸ்டேட். ஸோ இதான் நம்ம கம்பெனியோட ஆக்சுவலாக நேம். ரைட் எடுக்கணும் ஆக்சுவலாக, இந்த ரைட்டு. ஸோ இது லைவாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மாதாவரத்துலேருந்து உங்களுக்கு லைவாக தான் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த ஸ்கூல் வேன்லாம் கூட நமக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். உங்கள் ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆக்சுவலாக ஜிஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் ஸ்கூல் நம்ம பக்கத்துலேயே இருக்குது. ஸோ உள்ளே உங்களுக்கு வேன் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸி ஆக்சஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம வேலைக்கு போகிறதுக்கோ எல்லாமே ஈஸி ஆக்சஸாக இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த ஆர்ச்சுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து நம்ம சைட்டுக்கு போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்துடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம சைட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா 7:31 வந்து ஆக்சுவலாக நம்ம வண்டி எடுத்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7:43 வந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் ஆகுது ஆக்சுவலாக நமக்கு. ஸோ நம்ம டோலு ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வரதுனால ஸோ ஒரு 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நம்ம 10 மினிட்ஸில் வந்துடலாம். ஆக்சுவலாக ரெட் ஹில்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே ப்ரோ, போகலாம். ஸோ லைவாகவே நம்ம உங்களுக்கு காட்டிட்டு தான் வரோம் இப்போது. ஸோ பார்க்கலாம். நம்ம இப்போது நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கான வழி தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ரெசிடென்ஷியல் ஏரியா தான் உங்களுக்கு. ஸோ மக்கள் ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 வீடு இருக்கும் ஆக்சுவலாக. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஸோ அதே மாதிரி நிறைய வீடுகளும் இங்கே இருக்குது. ஸோ பயப்படவே தேவையில்லை மக்கள் இங்கே வந்து வசிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி எல்லாமே இப்போ எல்லா ஆக்சஸும் இங்கே கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்ட் எடுத்தால் நம்ம சைட்டு வந்துடும். ஸோ நம்ம அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கோம், சௌமியா எஸ்டேட்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியோட ஒரு போர்டு வச்சுருக்கோம். கீழே வந்து ராயல் டிவைன் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட ஆக்சுவலாக நம்ம சைட்டோட நேம் இது. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சௌமியா எஸ்டேட்னு பெருசாக நம்ம வந்து அந்த வாலில் வந்து எழுதி வச்சுருக்கோம். ஸோ ரைட் சைடில் தான் நம்மளோட ஆக்சுவலாக நம்ம சைட் இப்போதைக்கு. நம்ம சைட்டில் வந்து ஆல்ரெடி வீடு கட்டி இப்போ குடியேறிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடுகளும் இருக்குது. ஆக்சுவலாக இதான் நம்ம சைட்டு. இப்போது இதான் என்ட்ரன்ஸு. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது நமக்கு வந்து. அந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ரோ நிறுத்திக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட்டோட சென்டரில் இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் நம்ம சைட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குது நம்ம சைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7:47 ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆக்சுவலாக நம்ம சைட்டுக்கு சென்டரில் வர்றதுக்கு, உள்ளே வர்றதுக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் வீடு இருந்தால் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். நம்ம ரெட் ஹில்ஸ்லேருந்து உள்ளே வர்றதுக்கு ஜஸ்ட் 1/4 hour தான் ஆகுது ஆக்சுவலாக.